எங்க அக்கா எங்காச்சும் பார்த்தா கண்டுபிடிச்சிட்டாங்க. மஞ்சள் கலர் பனியன் போட்டிருந்தா, ரெட் கலர் சட்டை போட்டிருந்தா, ஒரு ஷால் போட்டிருந்தா பிங்க் கலர். பேசிட்டு இருந்தா கரண்ட் கம்பி கிட்ட நின்று இருந்தா. அதுக்கப்புறம் விளையாண்டு வந்து பாக்குறேன், அவளை காணும். உங்க அக்காவை ரேப் பண்ணி கழுத்து நடிச்சு கொண்டுட்டானுங்க, எப்படி அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவீங்க? 2 அமைச்சருங்க, 7 எம்எல்ஏங்க அந்த ஊர்ல, 2000 பேர் அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தரும் வந்து எட்டி பார்க்கல. எங்க ரீல்ஸ் போட்டு புடிங்கிட்டு இருக்கீங்க? வாய் திறந்து பேசுங்க விஜய். என்னதான் பண்ண போறேன்னு வாய் திறந்து பேசு. ஒரு பிரஸ் மீட்டை கூட, பதவி எடுத்து 20 நாள் ஆக போகுது, ஒரு பிரஸ் மீட்டை கூட. மேகதாது அணை பத்தி இத்தனை நாள் வாய் திறக்காத கர்நாடகா இன்னைக்கு தமிழ்நாடோட பர்மிஷனே எங்களுக்கு தேவையில்ல, நாங்க அடிக்கல் நட போறோம்ங்கிறாங்க. தயவுசெய்து வாய் திறந்து பேசு, என்ன பண்ண போறோம்னு சொல்லு விஜய். மேகதாது அணை கட்டினாங்கன்னா காவேரி பெல்ட்டே முடிஞ்சு. இன்னைக்கு டெல்டா பெருமையா பேசுறோம்ல, 6 மாவட்டம் சுடுகாடாயிரும், விவசாயம் அழிஞ்சிரும். என்ன பண்ண போற? வாயை திறந்து பேசு நடிகர் விஜய். ரோட்டோரா இருக்க கடையில உங்க கட்சிக்காரங்களா மாமூல் கேக்குறானுங்க. என்ன பண்ண போறீங்க? வாயை திறந்து பேசுங்க. இந்த வெய காலத்துல பல மாவட்டத்துல 4 மணி நேரம் 8 மணி நேரம் மக்கள் கரண்ட் இல்லாம தவிக்கிறாங்க. என்னதான் பண்ண போறீங்க? வாயை திறந்து பேசுங்க.